வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சூரியன் டைம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சூரியன் டைம் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சூரியன் டைம் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் வந்து உங்களோட கிடச்சிட்டே இருக்கும். இப்போ எதை குறித்து பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து ஊராட்சிகளை பற்றி ஒரு சிறிய விழிப்புணர்வு தகவல் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, முதல்ல எனர்ஜிஸை பார்த்தலாம். எனர்ஜிஸில் வந்து கிணறு எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கெல்லாம் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. இருந்தாலும் வந்து கிணறு எடுக்கிறது வந்து எனர்ஜிஸில் இருக்குது. அந்த ஒர்க்கில் மூலமாக பார்த்திங்கன்னா, ரொம்ப ஹெவியான ஒர்க்கு. அதில் வந்து நிறைய ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா, கம்பேஷனேட் கொடுக்குறது கூட பார்த்திங்கன்னா, அதில் வந்து ரொம்ப குறைவான அமௌண்ட் தான் கொடுக்குறாங்க. அவங்க ரிஸ்க் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா, அதில் எனர்ஜிஸ்லேருந்து அந்த கிணறு வெட்டுறது வந்து மேன் பவர் யூஸ் பண்ணுறத மட்டும் வந்து எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு கோரிக்கை வைக்கிறோம். ஏன்னா அதில் ஹை ரிஸ்க் இருக்குது கிணறு வெட்டுறதுல. அது மட்டும் மிஷினரி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொண்டு வரணுமான்னு சொல்லி மத்திய அரசு கோரிக்கை வைக்கிறோம். இது முதல் கோரிக்கை. 2வது கோரிக்கை பார்த்திங்கன்னா, இப்போ நிறைய மாவட்டங்களில் வந்து எல்லா எம்பி இருக்காங்க. எம்பிங்க வந்து பார்த்திங்கன்னா, எஸ்ஏஜிஒய் வந்து தத்தெடுக்காமல் இருக்காங்க. எஸ்ஏஜிஒய்னா தெரியும் உங்களுக்கு. ஆதர்ஷ் கிராமின் யோஜனான்னு சொல்லுவாங்க. அந்த திட்டத்தின் மூலமாக வந்து தத்தெடுக்காமலே இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குன்னா 11 பிளாக் இருக்குது. 11 பிளாக்ல வந்து இந்த நிறைய பிளாக்ல வந்து இன்னுமே கிராமங்கள் வந்து தத்தெடுக்காமல் இருக்காங்க. எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் வந்து தத்தெடுக்காமல் இருக்காங்க. அது கொஞ்சம் பெரிய இஷ்யூவாக இருக்குது. அதனால் வந்து அதை பார்க்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஎம்ஏஒய்ல அர்பன் கிராமின் அப்படின்னு சொல்லி 2 விதமாக வந்து வீடுகள் கொடுக்குறாங்க. பிஎம்ஏஒய் வீடு. அதில் வந்து பார்த்திங்கன்னா, பிஎம் உஜ்வாலா திட்டத்தில் வந்து பிஎம்ஏஒய் வீடு ஒர்க் ஆர்டர் இருக்கிறவங்களுக்கு வந்து எல்பிஜி சிலிண்டர் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து எல்பிஜி இஷ்யூ போயிட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா, எல்பிஜி சிலிண்டர் வந்து நிறைய பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அது வந்து மத்திய அரசு கன்சிடர் பண்ணி பிஎம்ஏஒய் அர்பன் ரூரல் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு வீடு எப்படி வழங்கலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை பண்ணி கொடுத்தா சிறப்பாக இருக்கும். ஏன்னா புதுசாக வீடு கட்டுறவங்க ஒர்க் ஆர்டர் வச்சுட்டு கேட்பாங்க. அதனால் அதை மத்திய அரசு கன்சிடர் பண்ணி கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா, இன்னொரு விஷயம் வந்து ரூரலில் வந்து இப்போ போர்லாம் நிறைய ஃபெயிலியர் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா, அங்கே ஒயர் திருடுறது, அது மட்டும் இல்லாத ஒயர் ஆப்ரேட்டர் இல்லாமல் இருக்கிறது இஷ்யூ, அதெல்லாம் வந்து இந்த கோடை காலத்தில் வந்து ஏற்படும். அதெல்லாம் வந்து மத்திய அரசு சார்பில் வந்து இந்தியா முழுவதும் வந்து கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லி விழிப்புணர்வு தகவல் ஊராட்சிகளை பற்றி வீடியோ போடுறோம். இது போன்ற அப்டேட் பண்ணுற விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து சூரியன் டைம் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் டைம். தேங்க்யூ.